இந்த வீடியோவை பாருங்க. இந்த ஒரு குரங்கு இந்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்குது. உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த கோயில் பூசாரியும் எழுந்திருச்சு வெளியே வந்து பாக்குறாரு. அப்படி பார்த்தா ஒரு குரங்கு வெளியே நிக்குது. அதுக்கப்புறமா தன்னோட மனைவியையும் தட்டி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் இந்த குரங்கு பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த குரங்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு குழந்தைய கூட்டியாந்து காட்டுது. உடனே இவங்களுக்கும் குழந்தை இல்லையா, அதனால அந்த குழந்தைய இவங்க குழந்தையா தூக்கிக்கிறாங்க. அப்படியே மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல அந்த குழந்தைக்கு பூஜை பண்ணி அந்த குழந்தைக்கு அஞ்சனானு பேரும் சூட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைய தொலைச்ச அந்த அம்மாவோட கனவுல இந்த குழந்தை போயிட்டு, அம்மா உன்னோட பொண்ணு வந்திருக்கேன், என் பேரு அஞ்சனா அப்படின்னு சொல்றா. கனவு கண்டு எழுந்திருச்சு அந்த அம்மா தன்னோட கணவன் கிட்ட சொல்றாங்க, என்னோட பொண்ணு என்ன தேடி வீட்டுக்கு வந்திருக்கா, அவ பேரு அஞ்சனா அப்படின்னு. இதை கேட்ட கணவரும் ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க அப்படின்னு தன்னோட மனைவியை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. அப்படியே 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் 2 பேருமே அதே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த இந்த அம்மாவும் தன்னோட பொண்ணு இருந்தா இவளோட வயசு இருக்கும் அப்படின்னு தான் மனசுல நினைச்சு அந்த குழந்தைய பார்த்தபடி கோயில் வாசலுக்குள்ள நுழையிறாங்க. அப்படி போன இவங்களும் அந்த கோயில் பூசாரி கிட்ட, என்னோட பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவளுக்கு பேரு அஞ்சனா, அவளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த கோயில் பூசாரியும் என்னோட பொண்ணுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள், அவ பேரு அஞ்சலி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கூட வந்து அவங்க பையன் பாத்தீங்கன்னா திடீர்னு காணாம போயிரு. இதோட இந்த சீனை முடிக்கிறாங்க.